அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நல்லதையே காண்போம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. மிக சிறப்பாக நித்யானந்த தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் லில்லி கோபாலம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நல்வாழ்க்கை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் குழுவினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெண்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போலாம். நல்லதையே காண்போம். நல்லதையே பார்க்கணும் அப்படின்னா எப்படி அதை பார்க்கறது? எல்லா விஷயத்திலையும் ஒரு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஆனா அந்த மைனஸையும் நல்லதா மாத்தணும் அப்படின்னா அது எப்படி பார்க்க முடியும்? மகரிஷி கொடுத்திருப்பாங்க எல்லாமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஈர்ப்பாற்றல், விளக்கும் ஆற்றல் அப்படின்ட்டு. இது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக போய் சத்தெல்லாம் உள்ளுக்க உடல் உறுப்புக்குள்ள எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தேவையில்லாததை மலமாக சிறுநீராக தானாவே டிட்டாச் ஆகி வந்துடுது. அதுதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது இந்த உடம்புக்கு சத்து போயிருச்சு, சத்து தேவையில்லாதது இந்த உடம்புக்குள்ள இருந்தா இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் கெடும். அப்போ இந்த ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சிலவற்றை அது வெளியேற்றித்தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி நல்லதையே காண்போம் அப்படின்னா சில விஷயத்த நாம ஏற்கனவே நம்ம கர்மைய பதிவுகள் இருக்கு நமக்குள்ள, பாவங்கள் புண்ணியங்கள் அப்படின்னு பாவ பதிவுகள் புண்ணிய பதிவுகள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆனா நாம ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு சில நேரத்துல ஒரு சில விஷயம் மனசுக்கு கஷ்டமா கவலையா இருக்கும். இப்ப இந்த துன்பம் தரத்தக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நாம நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளலாம்? மகரிஷி 2 ஒழுக்க பண்பாடும் அருட்காப்பும் கொடுத்திருக்காங்க, சங்கல்பம் கொடுத்திருக்காங்க. இது எல்லாருமே தொடர்ந்து, ஏன்னா அதனுடைய வைப்ரேஷன் வேற லெவலா இருக்கு. நமக்கு எங்க துன்பம் வருது, கவலை வருதோ அந்த இடத்துல எல்லாம் அருட்காப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கும் அருட்காப்பு போட்டுக்கணும். யாரால நமக்கு பிரச்சனையா வருது அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து அருட்காப்பு போட்டுரும். அப்ப அந்த அந்த எழுத்தினுடைய அலைகள் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஏன்னா நம்மளும் அந்த அயரா விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மற்றவங்களுக்கும் ஏதாவது நமக்கு தீங்கு நினைச்சாங்க அப்படின்னா அது அவங்களும் செய்ய விடாம தடுத்துரும். இதுதான் அலை இயக்க தத்துவம், காந்த தத்துவம். எந்த சூழ்நிலையிலையும் நாம எதிராக இருக்கு, இல்ல பாசிட்டிவா இருக்கு, இன்னொன்னு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது, அதுல எப்படி நாம நல்லதை பார்க்க முடியும். இப்ப நம்ம தீபம் விளக்கேத்துறோம், ஒரு நல்ல விஷயம், ஒரு கிரக பிரவேசம் இல்ல வீட்டுல விளக்கேத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல திடீர்னு தீபம் ஏத்தும் போது அணைஞ்சு போகுது அப்படின்னா நம்ம உடனே அடடா தீபம் அணைஞ்சு போச்சு, என்னவோ ஆயிட போதோ அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா பஞ்சபூத சக்தி தான் இந்த இடத்துல நாம வழிபடுறோம்.
நமக்கு வணங்குறதே வந்து பஞ்சபூத ஆற்றலை தான். ஏன்னா அது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு அது வெளிப்படையாக பக்தி மார்க்கத்துல நம்ம அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்ப இந்த இடத்துல பஞ்சபூதத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த காற்று அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, விண்ணும் கண்ணுக்கு தெரியாது. இந்த இடத்துல காற்று அதனுடைய பிரசன்ஸை உணர்த்துறதுக்காக நானும் இருக்கேன் அப்படி எப்படினாலும் நம்ம தீபம் ஏத்ததான் போறோம் இல்லையா? அப்போ திரும்ப நம்ம அணைஞ்சாலும் திரும்ப ஏத்தும் போது அந்த காற்று வந்து நானும் இங்க இருக்கேன் அப்படின்றது அந்த பிரசன்ஸை உணர்த்தும் போது அந்த நெகட்டிவிட்டியும் ஒரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய தன்மை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றிலும் இறைசக்தி தான் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தாண்டி இறைசக்தி சுத்த வெளியாக பேராற்றலாக இருக்கு, வற்றா இருப்பாக இருக்கு. இந்த இரு கோடுகள் படம் பார்த்தா தெரியும். ஒரு சின்ன கோடு ஒரு பெரிய கோடு போடுவாங்க. அதாவது அந்த ஒரு கோட்டுக்கு பக்கத்துல அந்த கோடை வந்து சின்னதாக்கணும்னா ஒரு பெரிய கோடு போட்டா அது சின்னதாயிரும். அதே மாதிரிதான் நமக்கு இதை தாண்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையை தாண்டி பெரிய கோடா இருக்கக்கூடிய இறைசக்தி அதை நாம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து நாம ஈஸியாக கையாள முடியும். ரெண்டு அணில்கள் வந்து ஒரு அணில் ரொம்ப பக்திமான், இன்னொரு அணில் வந்து அதை பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அணிலை வந்து அதாவது இந்த எது ஒண்ணுனாலும் இறைவா உனக்கு நன்றி, எனக்கு வந்து இன்னைக்கு உணவு கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு இன்னைக்கு இறையை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விளையாடுறதுக்கு உடலை வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு நன்றி, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அது நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எதை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு. அப்போ ஒரு தடவை கிளையில இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு. அப்பவும் கடவுளே உனக்கு நன்றி, என்னை வந்து அடிபடாம நீ வந்து இன்னொரு கிளையில நீ வச்சுட்ட அப்படின்ட்டு அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுது இந்த அணி. உடனே வந்து இன்னொரு நாள் என்ன ஆச்சு, மேல இருந்து தவறி கீழே மண்ணுல விழுந்துருச்சு. அப்ப உடனே அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லு, நல்ல கீழே விழுந்தாலும் அடிபடாம நீ என்னை காப்பாத்திட்ட, கடவுளே உனக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ இன்னொரு அணில் வந்து இது மேல இருக்கு இல்லையா, அப்ப இது என்ன இப்ப கூட கீழே விழுந்தும் அடிபட்டும் அதுக்கு புத்தி வரலையே, கடவுளுக்கு நன்றி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அது பரிகாசம் பண்ணுது. ஆனா அந்த அணில் வந்து நல்ல காலம் எனக்கு அடிபடலை, கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதை திரும்பி பாக்குது. ஆனா அந்த கிளையில இருந்து கடவுள் விழுக்காட்டியது வந்து பக்கத்துல ஒரு பெரிய நல்ல பாம்பு வந்து இந்த அணிலை சாப்பிடறதுக்கு வந்திருக்கு. கடவுள் அப்பவும் அதை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அந்த கடவுளுடைய தன்மையை அது உணர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது காப்பாற்றப்பட்டுருச்சு. ஆனா அது கடவுளே இது பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த பாம்பு வந்து அந்த அணிலை சாப்பிட்டுருச்சு. எப்பவுமே இறை சக்திக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை தாண்டி நம்மளை சுத்தி இறைசக்தி இருக்கு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைசக்தி எல்லையற்ற இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு, எல்லா ஜடப்பொருள்லயும் இருக்கு, எல்லா உயிர் பொருள்லயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா எல்லாவற்றிலும் நல்லதை மட்டும்தான் பார்ப்போம். ஸோ இப்ப இந்த நல்லதை பார்க்கணும் அப்படின்னா சிலதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு துன்பம் வர்றது, கவலை வர்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி போக்குறது? ஒரு விஷயம் நம்ம நல்ல தவம் பண்றோம், நல்ல அகத்தாய்வு பண்றோம், தற்சோதனை பண்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு விஷயத்த நாம நல்லதையே நினைக்கிறோமா, இல்ல நமக்கு மனசுக்கு ஒவ்வாத விஷயம் இதை நினைச்சா நமக்கு மனசுக்கு வந்து ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் உண்டாகுது, ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு பதப்பதைப்பு வருது, படபடப்பு வருது, மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப யோசிக்க கூடாது. ஸோ இதை நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மைண்டை எப்படி டைவர்ட் பண்றது? ஸோ இதை நாம நினைக்கிறது நமக்கு தவம் செய்யறவங்களுக்கு நாம இதை திரும்ப திரும்ப நினைக்கிறோம், ஏன் நாம இதை நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தட்டும்.
அப்ப இதை நாம நினைக்க கூடாது. அப்ப வேற வழி, வேற எதையாவது இவ்வளவு மீடியாஸ் வந்துருச்சு, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கார்டனிங் பண்றதோ, வீட்டுல புக்ஸ் படிக்கிறதோ, இல்ல கிச்சன்ல நமக்கு பிடிச்ச ரெசிபி சமைக்கிறதோ, இல்ல குழந்தைங்களோட விளையாடுறதோ, இல்ல யூடியூப்ல வந்து நல்ல விஷயங்களை பார்க்கறது, இந்த மாதிரி சத்சங்கத்தோட இணைஞ்சு இருக்கிறது. இந்த மாதிரி நாம நிறைய விஷயங்களை ஹேபிட் பண்ணிக்கிட்டோம். சின்ன விஷயங்கள் தான் இது. நாம எப்படி நம்ம தேவையில்லாத விஷயத்துல இருந்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இது நல்லதை பார்க்கறதுக்காக சில விஷயங்களை நாம அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்ப இப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல வந்து நம்ம அடியில தான் நம்ம தண்ணி ஊத்துறோம். ஆனா அது எந்த நீரா இருந்தாலும், உப்பு தண்ணியை ஊத்துனாலும் சரி, கழிவு நீரை ஊத்துனாலும் சரி, ஆனா மேல இருந்து வரக்கூடிய இளநீர் அவ்வளவு இனிப்பா இருக்கு. எப்படி இனிப்பா இருக்கு? அதே மாதிரிதான் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய இறை சக்தி நமக்கு இனிமையை தரத்தக்கக்கூடியது. ஆனா இதெல்லாம் வேரோடு அழிச்சிடணும், நமக்கு தேவையில்லாத விஷயத்த. அது எப்படின்னா, இப்போ ஒரு நீர்வாளி இருக்கு. நீர்வாளியில ஒரு அக்காவும் தம்பியும் பேசிக்கிறாங்க. அவங்க அக்கா வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு பழக்கப்பட ஒரு ரிசர்ச் ஓரியன்டா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பலூன்லயும் தண்ணியை ஊத்தி அந்த வாளிக்குள்ள முக்குறாங்க. முக்குனா அது வந்து அதுவும் தண்ணி இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? பலூன்ல அந்த நீர் இருக்கு, வெயிட்டா இருக்கிறதுனால அது தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுது. இதே தண்ணியில வெறும் காற்றடைத்த பலூனை உள்ள போடும்போது அது மிதக்க தான் செய்யும். ஏன்னா அது லைட்டா இருக்கு, காத்தால் அடைக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இப்ப நீர்ல வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு நம்ம நினைக்கிறோமோ, அந்த பலூன்ல நீர் ஊத்துன மாதிரி, நீருக்குள்ள மூழ்கி போற மாதிரி நம்மளும் அதை நினைக்க நினைக்க அது நம்மள மூழ்கடிச்சிடும். இப்ப காற்று மாதிரி நம்ம தன்னம்பிக்கையும் முயற்சியும் இந்த பலூன்ல காத்து அடைச்ச மாதிரி மிதக்கிறதுக்கு, அதாவது வெயிட்லெஸ்ஸா நாம ஃபீல் பண்ணணும். ஸோ நம்மளுடைய உடற்பயிற்சியும் நம்மளுடைய காயகல்ப பயிற்சியும் நமக்கு வந்து உடம்பையும் மனசையும் லைட் வெயிட்டா ஆக்கும். தற்சோதனை லைட் வெயிட்டா ஆக்கும், தவம் லைட் வெயிட்டா ஆக்கும். எப்படின்னா, நம்ம பயிற்சி செய்ய செய்ய நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப உடம்பு ஆரோக்கியமா வர 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 நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய நிரம்ப ஆரம்பிக்கும். நிறைய நற்சிந்தனைகள் வரும். நம்ம நிறைய விஷயங்களை நல்லதா பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம். யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதை பார்க்காம அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு பழகிப்போம். எப்படி வந்து ஒரு சாமி ஒரு ஒரு துறவி சொன்னாங்களாம். ஏதோ ஒரு ஒருத்தருக்கு வந்து ராஜாக்கு வந்து எல்லாமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா எனக்கு ஸ்டோரி அவ்வளவா நினைப்பு இல்லை. பட் இது அதனுடைய ஒரு இனி எல்லாத்தையும் வந்து பச்சை கலரா பார்க்கணும்ப்பா அப்படின்னு உடனே பச்சை கலர் கதவுல பெயிண்ட் அடிக்கிறாங்க. எல்லாத்துலயும் பச்சை கலரா இது பண்றதுக்காக எல்லாத்தையும் மாத்துறாங்க, கலரா மாத்தி பண்றாங்க. திரும்பவும் அவங்க மனசுக்குள்ள சங்கடமா இருக்கு. திரும்ப அந்த துறை வர்றாரு, என்னப்பா நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. பெட்டு, கர்டைனு எல்லாத்தையுமே கிரீன் கலரா மாத்திருக்கு. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிருக்க? நீ ஒரு பச்சை கலர் கண்ணாடியை மாட்டிக்கிட்டேனாலே எல்லாமே பச்சை கலரா தெரியுமே அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்க்குற பார்வை நம்மளுடைய ஆட்டிடியூடை பொறுத்து தான். ஸோ நம்ம மனசுக்குள்ள எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள் நாம வளர்த்துக்கிறோமோ அந்த வகையில நாம எல்லா விஷயத்தையும் நல்லதா பார்க்கறதுக்கு முடியும். அதுக்கு நாம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா நிறைய நம்மளுடைய பிரேயர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அடுத்தது நாம எந்த வகையில மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பார்க்கவும் பழகிக்கவும் முடியும். சரி, இப்ப சில விஷயத்த வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு இப்ப சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீடு, ஒவ்வொருத்தருடைய கேரக்டர், ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன், அவங்களுடைய உறவுகள், எல்லா சிச்சுவேஷனும் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ
நல்லதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு செடியை இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது பூ பூக்கிறது, மலர்ச்சியா இருக்கிறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, அது சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, குழந்தைகள் சிரிக்கிறத பார்க்கறது, ஊஞ்சல் ஆடுறது, இப்போ நல்ல கடற்கரை காற்று பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க பார்க்க நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம மனசுக்கும் ஒரு இதமாக இருக்கும். அதுக்கு நாம நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி நம்பிக்கையை அதிகப்படுத்தணும், அவநம்பிக்கையை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதை எடுத்தாலும் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கறது, சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு விதமான நோயின்னு கூட சொல்லலாம், மனநோயின்னு கூட சொல்லலாம். ஸோ நாம் எதையுமே ஒரு நம்பிக்கையோடு அணுகணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைசக்தி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. இறைசக்தின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு சக்தி, குருவுடைய ஆற்றல் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த குரு சக்தி இருக்கும்போது அது நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லதை மட்டும் பாரு, நல்லதை செய், நல்லதை பேசு அப்படின்னு நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் அப்படிங்கிறது அந்த ஏன்னா நம்ம தவம் செய்யும் போதே நம்ம மன அலைச்சுழல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 13 சைக்கிள்ஸ்ல இருந்து 18 சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு குறையும். அதுதான் ஆல்பா மைண்ட், ஆல்பா லெவல் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆல்பா லெவலுக்கு குறையும் போது நம்ம தவறான எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த அலை இயக்கத்துக்கே நம்ம போக மாட்டோம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது நகர்த்திடும். இப்ப எப்படி சேனல் விஜய் டிவி, சன் டிவி, எவ்வளவோ சோனி டிவி, எவ்வளவோ சேனல்ஸ் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த ஃப்ரீக்வன்சில எந்தெந்த சேனல் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அத்தனை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. இப்ப கோபமும் கவலையும் துக்கமும் அதுவும் நமக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சியை நாம அட்ராக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நாம நல்ல ஃப்ரீக்வன்சியில நம்ம அயரா விழிப்புணர்வுல ஆல்பா மைண்ட்ல நம்மளுடைய மன அலைச்சூழலை செட் பண்ணிடணும். ஸோ ஒரு தடவை ஃபைன் டியூன் பண்ணி அதையே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களையே திரும்ப 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 யோசிக்கணும், நல்லதை மட்டுமே வாசிக்கணும், நல்ல வாசகங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நம்ம வீட்டை சுத்தி போட்டு வச்சுக்கலாம். விவேகானந்தருடைய படம், இல்ல மகரிஷியோடைய படம், இந்த மாதிரி சித்தர்களுடைய படம், இது நல்ல நல்ல வாசகங்கள், மகரிஷியுடைய கொட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறது, படிக்கிறது, நம்ம கண்ணில் நேர்ல படுறது, இந்த மாதிரி பார்க்கும் போது நல்லதை மட்டுமே பார்க்கறதுக்கு மனசு மூளை எல்லாம் பழகிக்கும். ஸோ இதுதான் நாம ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது. அப்புறம் பொறாமப்படுறதை நாம குறைச்சிக்கணும். அது எப்படிங்க குறைக்க முடியும்? என்னை விட அவன் அவ்வளவு வசதியா இருக்கான், வீடு வாங்கிட்டான், காரு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். ஸோ இது இப்ப அவங்க வாங்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு போகட்டுமே, அதுக்கு நமக்கும் நாளைக்கு நம்மளும் வாங்கிப்போம், நாமளும் செயல்படுத்துவோம், அதுக்குண்டான முயற்சியும் உழைப்பும் நம்ம போட்டுப்போம், அவ்வளவுதான். இப்போ அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு கம்பேரிசனே பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தகுதி நாளைக்கு நமக்கும் இதை விட அதிகமாகவே வரும். நம்மளுடைய உயர்வான எண்ணங்கள் மூலமாக நாம அதை கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு நாம கொஞ்சம் நம்மளை நாம உயர்த்திக்கணும், பொறாமப்படவே கூடாது. அவங்களுக்கு இது கிடைச்சிருக்குன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, நமக்கு அந்த தகுதி வரணும்னா நாம அதற்கு உண்டான உழைப்பையும் எண்ணங்களையும் அதற்குண்டான ஈர்ப்பாற்றலையும் நாம பெருக்கிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதற்குண்டான முயற்சி கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா எனக்கு நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கணும், அதுக்கு நான் உழைப்பை போடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கூடவே அந்த சங்கல்பமாக அது கூட போட்டணும். இப்ப கவலைப்படும் வழக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நேர்மறை சிந்தனைகளை அதிகரிக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி, கவலை அப்படிங்கிறதே கற்பனையான வலை தான். அப்ப இந்த கற்பனையான வலையை பின்னிக்கிட்டே போகக்கூடாது. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். எதை கனவு காணணும்? நல்ல விஷயத்த கனவு காணணும், நாம முன்னேறத்துக்கு கனவு காணணும், உயர்வடையறதுக்கு கனவு காணணும். ஒருத்தரை தாழ்த்தி நாம முன்னேறணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாமளும் முன்னேறணும், கூடவே மற்றவங்களையும் முன்னேற வைக்கணும். அதுதான் ஏனி தோனின்னு சொல்லுவாங்க. ஏனி இந்த ஏனிய வச்சா கீழே இருந்து மேல அது உயர்த்தி விடும். ஆனா தோனி என்னன்னா அந்த தோனியும் ஏத்திடுவாங்க அந்த தரையில, அந்த படகையும் ஏத்திட்டு அவனும் கரை சேர்ந்துரும். ஸோ ரெண்டு பேருமே அந்த படகையும் தோனி படகுக்காரன் இருப்பான் இல்லையா, இப்ப ரெண்டுத்தையுமே ஏத்தி கரை சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான். இப்ப ஏனின்றது கீழே தான் நிற்கும்,
ஆனா தோணி அதுவும் கரை சேர்ந்துரும் அப்படிங்கிறதுதான். மனவளக்கலை அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கலை. இது வந்து நம்மளையும் முன்னேற்றும், கூட இருக்க அத்தனை பேரையும் முன்னேற்றி கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய பயிற்சியினுடைய உன்னதமான நோக்கமாகவும் இருக்கு, இது சாதனை மார்க்கமாகவும் இருக்கு. அப்ப நல்ல சொற்கள், வார்த்தைகள் நாம திரும்ப திரும்ப பேசி பழகணும். இது இன்சொல்லா மாத்தணும். இந்த வேர்டு ஒருத்தவங்க கிட்ட சொன்னா நமக்கு நமக்கு மத்தவங்க சொன்னா எப்படி ஹர்ட் ஆகுமா, இல்ல அன்பா இதமா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நம்ம உடனே வார்த்தையை விடாம, உடனே பேசாம கொஞ்சம் யோசிச்சு 1 2 3 4 5 நமக்கு கோபம் வரும், இல்ல நமக்கு அவசரப்பட்டுருவோம், விழிப்புணர்வு தவறுவோம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல ஒரு கொஞ்சம் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு நம்ம பேசலாம், யோசிச்சு பேசலாம். அப்ப அந்த சொற்கள் வந்து அவங்களுக்கு நல்லதாக அமையும். சிறப்பானதையே நாம எதிர்பார்க்கலாம். அவங்க தாழ்ந்து இருக்காங்களே நாமளும் அப்படி ஆயிடுவோமோ, அவங்க இப்படி பேசுறாங்களே நம்மளும் இப்படி பேசுவோமோ, இந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு அவங்க மற்றவங்களை பத்தி எதையுமே நம்ம ரொம்ப யோசிக்கணும்னு இல்லை. நாம எப்படி முன்னேறணும், நம்ம டெய்லி உடற்பயிற்சி செய்யணும், அதிகாலையில எழுந்திரிக்கணும். காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டாலே 50% வந்து நோய் விலகிடும், மனசும் ஃப்ரெஷ் ஆயிடும். உடல் செல்கள் புத்துணர்ச்சியா அந்த தண்ணி பட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அது நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அந்த டெட் செல்ஸும் ரிமூவ் ஆயிடும். நம்ம ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க வைக்கும். இது இப்ப அந்த மாதிரி யாராவது காலையில் எழுந்திரிக்கிறதோ குளிக்கிறதோ பண்றோமானா இப்ப எல்லாருமே லைஃப் ஸ்டைல மாத்தியாச்சு. இன்னைக்கு ஏன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், இன்னைக்கு பாலிசிஸ்ட் ஓவரி, ஃபைப்ராய்டு, ஹிஸ்டீரியா பேஷண்ட், மென்டல் இம்பேலன்ஸ், ஹார்மோனியல் இம்பேலன்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், இப்படி கேன்சர், எவ்வளவு நோய்கள் இன்னைக்கு உருவாகிறதுக்கு காரணமே என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நாம வளர்த்துக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. பெரியவங்க எதுக்காக இருக்காங்க, அவங்க சொல் பேச்சு ஏன் எல்லாரையுமே தனி கொடுத்துன்னு வச்சுட்டாங்க. தனி கொடுத்துன வச்சதுனால அவங்க வந்து பெரியவங்களும் இல்லை பக்கத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு, சொல்லி கொடுத்தா கேட்கிற நிலைமையில பிள்ளைங்களும் இல்லை. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வந்து ஹாஸ்டல்னு தங்கி இருக்காங்க. டெய்லி பிரியாணி சாப்பிடுறது, நான்வெஜ் சாப்பிடுறது, பீஸா, பர்கர், இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறதுனால நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல் நலம் கெடுது, மன வளம் கெடுது, உயிர் வளமும் கெடுது. இதனால நிறைய டிசீஸை நாம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன, நம்ம உடம்புக்கு பிசிக்கலி ஆக்டிவிட்டி பண்ணணும். எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டி செய்யணும். நம்ம மென்டாலிட்டியை மாத்திக்கணும். என்னால முடியும், ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் த வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த ஒரு 5 வாசகம் அப்துல் கலாம் ஐயா சொன்னதுதான். இதை நாம எழுந்து டெய்லி சொல்லிட்டு வர 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 டெய்லி ஒரு நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ் டெய்லி எது முடியுதோ முதல்ல அதை செய்யுங்க. அது முடியலையா ஒரு வாக்கிங் போகலாம், அதுவும் முடியலையா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், காயகல்பம் பண்ணலாம், என்ன முடியுதோ அந்த டைம் கொஞ்சம். ஆனா செய்யணும்ன்ற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கணும். கண்டிப்பா நான் இது செஞ்சு முடிச்சிருவேன், நான் பயிற்சி பண்ணுவேன், என் உடம்புக்கு இது முக்கியம், அப்பதான் நான் வந்து ஆரோக்கியமா வாழ முடியும், மற்றவங்களோட நல்லபடியா இணக்கத்தோட இருக்க முடியும், ஒரு நல்ல ஹார்மோனி வளர்க்க முடியும், என்னால இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியும், நான் தொண்டு செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரணும். அப்படின்னா நம்மளை நாம பேணி காக்க வேண்டிய இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் மற்ற எல்லாவற்றிலும் நல்லதை நாம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாம பார்க்கலாம். இந்த முயலாமை கதை இப்ப ரீசெண்டா நேற்று கோதையம்மா கூட சொன்னாங்க. அதாவது அந்த ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த கதையோட. அந்த முயலாமை கதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படின்ட்டு வரும். அதாவது ஆமை வந்து பொறுமையா போனாலும் அது போய் ரீச் ஆயிடும், ஆனா நடுவுல வந்து முயல் தூங்கிரும் அப்படின்னு. பட் அதையே வந்து வேற விதமா எப்படி பார்க்கலாம், அதாவது
அதுக்கும் அதையும் சக்சஸா எப்படி மாத்திக்கலாம், பாசிட்டிவா எப்படி மாத்திக்கலாம். மேபி அது யாராவது வழியில ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இன்னொரு முயலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்ல அது இன்னொரு முயலுக்கு போய் ஃபுட்டு கேரட்டை கொடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல அது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு வந்திருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்க தான் செய்யுது. பட் 2 சைடுமே பாசிட்டிவா பார்க்கறதுக்கு நாம கொஞ்சம் பழகிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம எல்லா விஷயத்திலையும் நல்லதை பார்க்கறதுக்கு பழகியாச்சு அப்படின்னா, நம்ம எதையுமே வந்து ஒரு தோல்வி, ஒரு வெற்றி அப்படின்றத பார்க்க மாட்டோம். அப்ப எல்லாவற்றிலுமே வந்து சமமாக பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா, அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது. ஒரு ஒரு பஸ்ல வந்து ஒரு 40 பேர் பயணம் பண்றாங்க. அதுல வந்து ஏதோ யாரோ சொன்னாங்க, ஒருத்தர் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட்டா இந்த பஸ்ல உள்ளவங்க அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வாக்கு மாதிரி வரும். அப்ப ஒவ்வொருத்தரா வந்து இறங்குறாங்க. இறங்கினாலும் அந்த பஸ் சேஃபா தான் இருக்கு. ஒவ்வொருத்தரா இறங்கி இறங்கி பாக்குறாங்க, பஸ்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரல. அப்ப கடைசியா வந்து நீ ஒருத்தன் தான் இறங்கல, நீ இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா அவனாலதான் அந்த பஸ்ஸே ப்ரொடெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவன் இறங்கின உடனே அந்த பஸ் வந்து வெடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கெட்டதுலயும் நல்லது நடக்குதுன்னா அந்த ஒருத்தனால அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மகான்களுடைய நல்ல வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மந்திரம் வந்து நம்ம எல்லாரையும் ஒரு ப்ரொடெக்ஷன் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல உலக அமைதி வேணும், தனி மனித அமைதி வேணும், குடும்ப அமைதி வேணும் அப்படின்னு நாம சிந்திக்க 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 அத்தனை பேருக்குள்ளேயும் அது ஊடுருவும். அந்த வாழ்த்து அலை வந்து எல்லாருக்குள்ளேயும் போய் அவங்களுக்குள்ள அந்த உயிராற்றலை ட்ரிகர் பண்ணி அவங்களை நல்ல ஒழுக்கத்தோடு நேர்மையான குணத்தோடு உண்மையாக வாழக்கூடிய தன்மையை வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஃபைன் டியூன் பண்ணும். அதுக்குதான் அதிகாலை எழுதி பிரம்ம முகூர்த்தத்துல தவம் செய்யறது, அந்த பிரார்த்தனை செய்யறது, வாழ்த்து எல்லா நேரத்திலயுமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல வந்து தூய்மையான காந்தாலை இயக்கம் இருக்கும். பூமி பக்கத்துல அத்தனை கோள்களும் வரும். அப்படிங்கறதுனாலதான் அதனுடைய ஃபோர்ஸ் வரும்போது அது பலிக்கும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு வேல்யூ உண்டு. அப்படிங்கறதுனாலதான் அதிகாலையில எழுந்திரிக்க சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தூங்க போற நேரத்துல குழந்தைங்களுக்கு நல்ல வழக்கத்தை சொல்லி கொடுத்து அவங்க கூட உட்கார்ந்து பேசும்போது அவங்களுக்குள்ள நல்ல பழக்கம், நீதி, அந்த காலத்துல தான் தாத்தா பாட்டி இருந்து நீதி கதைகள் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது பிள்ளைங்களும் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடணும், மற்றவங்களோட போட்டி போடக்கூடாது, ஒருத்தவங்க அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரோட பழகணும். அப்படிங்கிறது பழக்கத்துக்கு நாம வரும். ஸோ அடிச்சா திருப்பி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஸோ அடிச்சா அதை வந்து எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தை நாம சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாம நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கு பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாவற்றிலும் இறைசக்தி தான் இருக்கு, அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரம் அந்த இறை சக்தியை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தை வெளியே எடுக்கிறதுக்கு சில தூண்டுகோலாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி வருதே அப்படின்னு நம்ம பயப்படாம அருட்காப்பு போட்டுட்டு ஓகே, ஏன்னா துன்பம் அப்படிங்கிறதே, பெயின்ஸ் அப்படிங்கிறதே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறோம். வலி வருதா, அது வலி போகுது, நம்மளை விட்டு நீங்குது. ஒருத்தவங்க திட்டுறாங்களா, அந்த திட்டு நம்மளை விட்டு ஒரு பாவப்பதிவு ரெடியூஸ் ஆகுது. வாழ்க வளமுடன். இந்த வயிற்று வலி வருதா, அதுக்கும் வாழ்க வளமுடன், வயிற்று வாழ்க வளமுடன். நமக்குதான் வாழ்க வளமுடன் மந்திரம் இருக்கு. ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நல்ல விதமா பார்க்கறதுக்கு பழகிப்போம்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் குழுவினருக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை, ரொம்ப அருமையா இருந்தது. மிகவும் சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து உடற்பயிற்சி 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விளக்கம், 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நம்மார்ந்த நன்றிகள். வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளம்.